ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் சிறந்த வருடமாக, பெரிய பொறுப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் வருடமாக, பெரிய பதவிகளில் உங்களை அமரவிக்கும் வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. நல்ல வேலை உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் நிச்சயம் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. அடுத்தது சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. என்ன வேலையே இல்லை அப்படின்னாலும் வேலை நிச்சயம் கிடச்சிடும். நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ மோஸ்ட்லி நிச்சயமாக அதே இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி வளரும். இல்லை நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்கு என்னாகும், உங்களுடைய புகழ் பரவும். நீங்கள் ரொம்ப நன்னா அந்த வேலையை பார்த்துட்டீங்க, இவரால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புகழ் இந்த வருடம் பரவும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு முயற்சி செய்தால் திருமண வாய்ப்புங்கிறது நிச்சயம் இந்த வருடம் உண்டு. குடும்பம் அமையும். சில பேர் திருமணம் ஆகியிருப்பாங்க, அவங்க ஒரு ஊரில், பையன் ஒரு ஊரில், பொண்ணு ஒரு ஊரில் இருப்பாங்க. அவங்க அது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லாட்டி கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு குடும்பமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை உண்டாகும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். திருமண வாய்ப்பு, திருமணம் நடைப்பது, குழந்தை பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதானு 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், இல்லை ஏதாவது ஹோமங்கள், என்ன அது மாதிரி நிறைய சுப விஷயங்கள், வளகாப்பு, சீமந்தம் போன்ற சுப விஷயங்கள்லாம் சொந்தக்காரங்க வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பீங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். என்ன பணத்தை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பணம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும். நிறைய சுப காரியங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிறையா பலம் வந்தாலும் நிறைய செலவும் சுப விஷயமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். நிச்சயமாக எல்லாமே வெற்றி தான், ஒன்றும் தோல்வியே கிடையாது. எதை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. அதே மாதிரி கோவில் திருப்பணி செய்யவோ பொது சேவை செய்யவோ உங்களுக்கு வாய்ப்பு வந்து சேரும். இந்த கோவிலில் இது மாதிரி இருக்குது, இல்லை கிராமத்தில் இந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் இப்படி இருக்குது, என்ன இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியில்லாமல் இருக்குது, ரோடு இது மாதிரி இருக்குது, என்ன இல்லை இவங்களுக்கு திருமணம் நடக்கலை, திருமணத்துக்கு உதவி செய்யணும், இல்லை கல்விக்கு உதவி செய்யணும், இது மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். இல்லை இந்த கோவிலில் ஒரு நல்ல பொறுப்பு இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கணும், ஏற்றுண்டு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிக்கணும், இல்லை இந்த திருவிழாவை நல்லபடியாக பொறுப்பேற்றுண்டு நீங்கள் முடித்து கொடுக்கணும், என்ன இல்லை இந்த கோவிலில் ஸ்கூலில் கட்டட வேலை நடக்கிறது, அதெல்லாம் சரியாக நடக்கிறதான்னு பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான பொது சேவை சம்பந்தமான பொறுப்பு உங்களை வந்து சேரும். அதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றியையும் பெரிய புகழையும் பெரிய அந்தஸ்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு உள்ளது. குழந்தையினுடைய கல்வியில் நல்ல மேன்மை இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவாங்க, அவங்க கேட்கக்கூடிய மேல் படிப்பானது அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில இந்த ராசியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பெரியவர்களாக ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது. என்ன அதுவும் ஒரு சுபகரியம்தான் இல்லையா? அதனால் அதுவும் நடக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல லாபம். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். வியாதி எல்லாம் குறையும்.
புதிய முதலீடுகளை தைரியமாக செய்யலாம். என்ன புதிய முதலீடு செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பெரிய உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். அவர்களிடத்தில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரும். வர வேண்டிய சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது வியாதிகள்லாம் இருந்ததுன்னா அந்த வியாதியெல்லாம் குறைஞ்சு அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், உடல் முன்னேற்றமாக கிடைக்கும். அதை தவிர தந்தையார்னால் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஏதான ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பார், இல்லை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ணுவார், இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க அவர் முயற்சி செஞ்சுருப்பார். என்ன தனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி இந்த பையன் இந்த மாதிரி படிச்சிருக்கான், நீங்கள் ஏதாவது வேலை பாருங்கோ போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வேலை கிடைக்க ஒத்தாசை செய்வார். இல்லை தொழிலை உண்டு பண்ணுவதற்கு முன் பணம் உங்களுக்கு கொடுப்பார். இது மாதிரி உங்கள் தந்தை இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்பட வழி செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு வேலையானது கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி சில பேருக்கு இரண்டாவது திருமணம் செய்ய முயற்சி செய்கிறவர்கள், அவர்களுக்கும் இந்த வருடம் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மனைவியால் நல்ல லாபம் உண்டாகும். இந்த வருடம் திருமணம் பண்ணக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவரது கணவர் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பவராகவோ, இல்லை நல்ல சொத்து பத்துக்களோடு இருக்கவராகவோ, அல்லது நல்ல படித்தவராகவோ, நல்ல அழகானவராகவோ, இது மாதிரி நமக்கு வரக்கூடிய கணவனானால் மனைவி, மனைவியானால் கணைவி, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, நம்மளை விட அவங்க நிறைய திறமைகளை உள்ளவர்களாக நமக்கு இந்த வருடம் அமையும். என்ன இதெல்லாமே உங்களுக்கு நல்ல லாபம்தான். இதில் என்னென்னா, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வியாபாரிகள், என்ன அவர்கள்லாம் எண்ணெய் செக்கு வச்சுருக்கிறவங்க, எண்ணெயை வியாபாரம் செய்பவர்கள் இல்லையா, இவர்கள் அனைத்தும் ஹேர் ஆயில் வியாபாரம் பண்ணுறோம். அப்புறம் நிறையா மூட்டு வலி தைலம், இடுப்பு வலி தைலம்னு ஏகப்பட்ட தைலங்கள்லாம் இருக்கே. எந்த விதமான தைல வியாபாரம் செய்தாலும் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி மண் பாண்டங்கள், என்ன குயவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை வச்சு உங்களுக்கு பானை செய்கிறது, அதே கலை பொருட்கள்லாம் செய்கிறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்து அகல் செய்கிறது, விளக்கு செய்கிறது, இதெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த வருடம் கொடுக்கும். அதே மாதிரி ஈய சம்பந்தமான பொருட்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்கள், இந்த பொருட்களை எல்லாம் உண்டு பண்ணுறது, ஈயத்தில் பாத்திரங்கள் உண்டு பண்ணுறது, இரும்பு அடிக்கிறது, இரும்பு சம்பந்தமான பொருட்களை உண்டு பண்ணுறது, அதை வியாபாரம் பண்ணுறது, இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி பழைய பொருட்களை வாங்கி அதை வியாபாரம் பண்ணுறவங்க இல்லையா, அது மாதிரி தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி சுரங்கங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. கட்டிடத் தொழிலாளர்கள், சிறைச்சாலையில் வேலை செய்பவர்கள், தோல் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள், தோலை மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், இந்த தோல்லாம் வச்சு செருப்பு எல்லாம் தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசை கருவிகள் உண்டு பண்ணுவாங்க. அதுமாதிரி தோல்னால் நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. அந்த தோல் பை செய்வாங்க. இது மாதிரியான தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலைகள் வச்சிருப்பவங்க, அந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிகள், அவர்களுக்கும் நல்ல ஒரு பெரிய பதவி கிடைப்பதோ, அதாவது நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதோ, என்ன இல்லை ஒரு மரியாதை கிடைப்பதோ, இதெல்லாம் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதத்திலும் இந்த வருடம் சிறந்த வருடமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், வேலையாகட்டும், வெளிநாட்டு வாய்ப்பாகட்டும், என்ன அனைத்து விதத்திலும் சிறந்த வருடமாக இருக்கிறது. ஒன்றுமே பெரிய கெடுபலன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அனைத்துமே சிறந்த பலனாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.